மக்களை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 திமுக சார்பாக நடைபெற்ற அந்த மாநாட்டில் ஒரு பெண்மணி அழகாக பேசினாங்க. பார்க்க அப்படியே நம்ம கிராமத்து பொம்பளையால் மாதிரி இருந்தாங்க. தங்கமாக அழகாக பேசினாப்புல. எப்படி முத்தாக பேசினாப்புல தெரியுமா? ஐயா கேட்டாப்புல, உங்களுக்கெல்லாம் லோனெல்லாம் கிடைக்குதா? நீங்கள் மகளிர் சுய உதவி குழுவில் நல்ல லோன் வாங்கி நல்ல தொழிலெல்லாம் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க அழகா, இல்லைங்க ஐயா, எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு மட்டும் பிற்படுத்தவர்களுக்கு கொடுக்கல, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் கொடுக்கல, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அது கொடுத்துருக்கீங்க. அதனால் நீங்கள் ஒரு எம்பிசி பிசி எங்களையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும், எங்களுக்கும் லோன் தரணும்னு சொன்னாங்க. இதை கேட்டவுடனே அவருக்கே உண்மையிலே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு. இப்படி எதிர்பார்க்கல. கீழே இருந்த யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருமே கைத்தட்டி ஒரு ஆரவாரம் பண்ணாங்க. ஐயா முதல்வர் அவர்களும் அதை பொன்முகத்தோடு வரவேற்றார்கள். அந்த அம்மா சொன்னதை, அந்த பெண்மணி சொன்னதை, உண்மைதான், தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர் வரவேற்றார். உடனே திண்டுக்கல் பெரியசாமி அவர்கள் பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் சொன்னதை உடனடியாக ஐயா நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காப்புல. இந்த பொங்கலுக்குள்ள, இந்த பொங்கல் 15ஆம் தேதி பொங்கலுக்கு உள்ளாகவே மகளிருக்கான ஒரு சிறப்பான திட்டத்தை வெளியிட போகிறோம். எல்லா வீட்டில் உள்ள மகளிரும் திமுக ஆட்சியை கொண்டாடும்படியாகவும், திமுக மக்களை பெருமைப்படுத்தும்படியாகவும், அவர்கள் வாக்களிக்கும் விதமாகவும் உங்களுக்காக நல்ல திட்டத்தை கொண்டு வரப்போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான். ஆனால் நான் உண்மையிலே பாராட்டுறேன். மன தைரியத்தோடு ஒரு மேடையில் 1,00,000 பேருக்கு மத்தியில் நின்று ஒரு பெண்மணி அழகாக சொன்னாங்களா, அவங்களுக்கு ஒரு வாழ்த்து. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிரித்து கொண்டே அதை ஏற்றுக்கொண்டார். அவருக்கும் வாழ்த்து. திமுக வெற்றி பெறட்டும். வெற்றி